இந்த படம் ஃபுல்லாக லைவ் சவுண்ட் தான், இன்க்ளூடிங் த டாக் பார்க்கிங் எல்லாமே லைவ் சவுண்ட் தான். இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரோலை எப்படி உள்வாங்கி நடிச்சிங்க? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? கேரக்டருக்குள்ளேயே போயிட்டேன் நான். ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப பேனிக்காக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நர்வஸ் ஆயிடுச்சு ஸ்டார்டிங்கில். ஆடிஷனுக்கு வந்தால் ஒரு ஷாட்ல தெரிஞ்சிருச்சு, லைக் பக்காவா அது இதுக்குன்னு பிறந்த மாதிரி தான் இருக்கான். அப்துல் வந்து இவங்ககிட்ட சரியாவே பேசல. அந்த கேரக்டர் எப்படி பிஹேவ் பண்ணாலும் அப்படியே பிஹேவ் பண்ணாங்க. அப்துல் கிட்ட சொன்னேன், நீ வந்து சிரிச்சு பேசிட்டேன்னா படம் ஃபுல்லாக காலி. எனக்கு I do not want to be angry today. பயமா இருந்துச்சு, ஏன்னா அரைகிற மாதிரி நடிக்கணும், இவன் அதை வாங்கிட்டு இவன் எக்ஸ்பிரஷனும் பண்ணணும். கெட்டுதானே இருக்கிறேன். தனியாக கூட்டு போயிட்டு உண்மையை சொல்லு, உனக்கு என் மேலே கோபமாக இருக்குல்ல, என்ன அடிக்கணும் போல தோணுதில்ல அப்படின்னு சொன்னா, ஆமாம் அப்படின்னா. ஐ எம் அ ப்ராப்பர்லி ட்ரெயின்ட் எடிட்டர். எடிட்டிங் அண்ட் சவுண்ட் டிசைன் படித்தேன், அப்புறம் டிரெக்ஷனும் படிச்சிருக்கேன், டிரெக்ஷன் ஸ்க்ரீன் ரைட்டிங். இன்டர்ன்ஷிப்க்கு போவோம், பிரசாத் லேபில் டால்பி தியேட்டரில் இன்டர்ன்ஷிப் போவோம். கட்டுறது தமிழோட மிக்சிங்கில் ஃபுல்லாக உட்காந்து நான் அப்போ தான் ராம் சாரை ஃபஸ்ட்டு லைஃப்பில் பார்க்குறேன். ஐ திங்க் நான் அவரை மாதிரி ஒரு செல்ஃப்லெஸ் மேன் என் லைஃப்பில் நான் பார்த்ததே கிடையாது. உங்கள் அபிமான தங்கமயில் இப்போது செங்கல்பட்டில் டிசம்பர் 14ஆம் தேதி பிரம்மாண்ட ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. சினிமாவுடன் வியூவர்ஸுக்கு வணக்கம். நாங்கள் அப்படிங்கிற படம் ஏப்ரல் மாதம் வெளியானது. அப்போ ஒரு தேவையான தியேட்டர் விண்டோ கிடைக்காதனால இப்போ டிசம்பர் 12 இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணுறாங்க. நிறைய ஒரு ஸ்க்ரீன்ஸில் ஒரு நிறைய தியேட்டர் விண்டோவோட இந்த படம் அகைன் ரீரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்தை நான் அப்போவே பார்த்துட்டதுனால படத்தோட க்ரூ கூட ஒரு டிஸ்கஷன், நாங்கள் படம் எப்படி இருந்தது, நாங்களை ஃபுல்லாக டைசெக்ட் பண்ணி அண்ட் இதில் போஸ்ட்மார்ட்டம் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு டிஸ்கஷனாக இது இருக்க போகுது. அந்த டிஸ்கஷனுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது டைரக்டர், சினிமோட்டோகிராஃபர் அண்ட் எடிட்டர் அவினாஷ் பிரகாஷ் அண்ட் அஃப்கோர்ஸ் படத்தோட ஸ்டார்ஸ், நாங்கள் டீமோட ஸ்டார்ஸ் மிதுன், ரித்திக் மோகன் அண்ட் நிதின் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ இவங்க கூட நம்ம டிஸ்கஷன் பண்ணி இந்த படத்தை எப்படி இருந்துச்சு, இந்த படத்தில் இருந்த குறியீடுகள் அண்ட் அஃப்கோர்ஸ் குறியீடுகள் தான் போஸ்ட்மார்ட்டம் அனாலிசிஸில் ஒரு பெரிய இதாக சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அண்ட் ஓவராலாக படம் எப்படி இருந்தது அண்ட் எனக்கு இருக்கிற சில கேள்விகள் இதெல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அவினாஷ் சார், எப்படி இருக்கீங்க? யா, அண்ட் வெல்கம் டு அகெயின் ஒரு லைம் லைட்டுக்கு திரும்ப. நாங்கள் அப்போது ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருப்பீங்க, இப்போ திரும்ப ஒரு ப்ரொமோஷன்ஸ்க்கு வந்திருக்கீங்க. ஸோ அண்ட் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு பர்சனலி ரொம்ப ஒரு எமோஷ்னலாக அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் உங்கள் 3 பேர்த்துக்குமே எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பதைப்பு எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்தளவு உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறது சொல்லலாம். அதுக்கான ஒரு பெரிய அப்ரிஷியேஷன் உங்களுக்கு என்னோட சார்பாக, விகடன் சார்பாக நாங்கள் கொடுக்குறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் அவினாஷ் சார், ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிச்சிடலாம். இந்த படம் பார்த்தப்போ எனக்கு இருந்த ஒரு பெரிய கொஸ்டின் என்னென்னா, பேரலல் சினிமா, மெயின் ஸ்ட்ரீம் சினிமா அப்படின்லாம் நிறைய டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. இதை வந்து பேரலல் சினிமான்னு சொன்ன நிறைய பேரும் நான் பார்த்தேன். பட் எனக்கு இந்த படம் ரொம்ப மெயின் ஸ்ட்ரீமாக தான் தெரிஞ்சுது. லைக் இது வந்து ஒரு 2 hours 30 minutes அப்படின்னாலுமே ஒரு எங்கேஜிங் வாட்சாக தான் எனக்கு. நாட் தட் பேரலல் சினிமான எங்கேஜிங்காக இருக்கக்கூடாதுன்னு இல்லை, பட் எனக்கு அந்த மாதிரி தான் ஒரு மெயின் ஸ்ட்ரீமாக தான் இது ஃபீல் ஆச்சு. வாட் டு யூ திங்க் அபவுட் மெயின் ஸ்ட்ரீம்? இது மெயின் ஸ்ட்ரீம் சினிமா, இது பேரலல் சினிமா, இது தேட்டருக்கான சினிமா, இது ஓடிடிக்கான சினிமான்னு இப்போ நிறைய பேர் டைசெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கல்ச்சுரல் ஷிஃப்ட் கூட உருவாயிடுச்சுன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தேட்டரில் ரொம்ப செலிப்ரேட் பண்ண படம் ஓடிடியில் அடி வாங்குது, தேட்டரில் செலிப்ரேட் பண்ணப்படாத படம் ஓடிடியில் செலிப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாறி டைலமா வந்துட்டு இல்லையா? இதை பற்றி உங்களோட வியூ? தியேட்ரிக்கல் ஃபிலிம், ஓடிடி ஃபிலிம்னு எதுவுமே கிடையாதுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஃபிலிம் இருக்குது, அதே மாதிரி பேரலல் சினிமா. சரி, அது வந்து ஒரு ஃபார்முலான்னு எடுத்துக்கிட்டோன்னா இது மெயின் ஸ்ட்ரீம் ஆர் கமர்ஷியல் ஃபிலிம், இது வந்து ஃபார்முலா, இது வந்து பேரலல் சினிமா அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் சொன்ன மாதிரியே தான் when I so-called parallel சினிமான்னு நேம் பண்ணுற ஃபிலிம்ஸை நான் பார்க்கும்போது வெரி மெயின் ஸ்ட்ரீமாக தான் இருக்குது. எனக்கு அது டிஃப்ரென்ஸே தெரியல. நான் ஃபுல்லாக எங்கேஜ் ஆகிறேன். ஐ திங்க் எங்கேஜ் ஆர்வமா இல்லையாங்கிறது மட்டும்தான் கொஸ்டின். சே இரானியன் ஃபில்மோ இல்லை சம் யூரோப்பியன் ஃபிலிம் பார்க்கும்போது கூட நான் அது சினிமா படமாக தான் பார்க்குறேன். ஓகே, இன்றைக்கி ஒரு பேரலல் சினிமா பார்ப்போம் அப்படிங்கிற தாட் எனக்கு வந்ததே கிடையாது எப்பயுமே. ஸோ எனக்கு பர்சனலாக அந்த டிஃப்ரென்சியேஷன் இது பண்ணல. பட் ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்க்கு இருக்கிற ஃபார்முலா பாயிண்ட்ஸ் வந்து நாங்கள்ல இல்லை. நாங்கள் வந்து அந்த வேர்ல்டில் ஒரு ஸ்டோரி, அதில் நாங்கள் ஆனஸ்டாக இருந்திருக்கோம். நீங்கள் அப்படி வேணால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். பட் என்னென்னா, இப்போ நான் பார்த்து வளர்ந்த ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து தியேட்டரில் பார்த்து வளர்ந்த ஃபிலிம்ஸ் தான். ஸோ அதுக்குன்னு ஒரு டெக்ஸ்டர் இருக்கும். அதே மாதிரி சம்டைம்ஸ் நம்ம இன்டர்நேஷ்னல் சினிமா பார்க்கும்போது அதில் சில டெக்ஸ்டர் பாரோ பண்ணணும்னு ஆசை வரும். இந்த ஃபிலிமில் அது ரெண்டுமே பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு லைஃப் சவுண்ட் ரொம்ப பிடிக்கும்.
ஸோ இந்த படம் ஃபுல்லாக லைவ் சவுண்ட் தான், இன்க்ளூடிங் த டாக் பார்க்கிங் எல்லாமே லைவ் சவுண்ட் தான். அந்த லைவ் சவுண்ட் இருக்கிறதுனால என்னன்னா வந்து நம்ம எடிட் பண்ணும்போதே வந்து ஒரு என்டையர் சவுண்ட் ட்ராக் நமக்கு வச்சு தான் எடிட் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல சைலன்ஸ் வைக்கலான்னு தோணும். இதே டப்பிங் ஃபில்மாக இருந்தால் உங்களுக்கு ஏகப்பட்ட நாய்ஸ் இருக்கும், உங்களுக்கு அந்த சைலன்ஸுக்கான அந்த கேலிப்ரேஷன் கிடைக்காம போகுமோன்னு ஒரு ஃபீல். ஸோ அந்த மாதிரி சைலன்சஸ் விட்டுருக்கோம். த சேம் டைம் மியூசிக்கை டீல் பண்ணும்போது என் ஃப்ரெண்ட் வேத் சங்கர் தான் மியூசிக் கம்போசர். நான் ரெஃபரன்ஸ் எனக்கு சரியாக கிடைக்காம ஒரு ரெஃபரன்ஸ் போட்டு கொடுத்துருந்தேன். அவன் அதை என்ன பண்ணான்னா அதை எடுத்து அழகாக அதை மெயின் ஸ்ட்ரீமாக மாற்றிட்டான், ஆர்கெஸ்ட்ரலாக கொண்டு வந்து அது இன்னும் ஆக்சசபிளாக பண்ணான். அந்த அந்த மியூசிக் போட்டுட்டு நான் உட்காந்து என் படமே பார்க்கும்போது எனக்கே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஓ, இந்த மாதிரி ஆக்சசபிள் வருமா, இந்த மாதிரி எமோஷனல் கொண்டு வரலாமா? பிகாஸ் நாங்கள் எல்லாருமே வந்து தியேட்டரில் படங்கள் ரெகுலர் ஃபிலிம்ஸ் பார்த்து வளர்ந்ததுனால, அண்ட் அப்போ வந்து இந்த ஆல்டர்னேட்டிவ் சினிமா, பேரலல் சினிமாங்கிற ஒரு டேர்ம்ஸ் எல்லாம் தெரியாமல் எல்லாமே பார்த்து வளர்ந்ததுனால அந்த இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் வச்சு தான் இந்த ஃபிலிம் எடுத்தேன். மேபி ஃபைட் இருக்காது, ஆனால் ஆக்சுவலாக ஃபைட் இருக்கு, ஆனால் அது வேற மாதிரி ஃபைட்டு. மேபி டான்ஸ் சாங்ஸ் இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஃபார்முலால இருக்கிற சில விஷயங்கள் மட்டும் செலிப்ரேஷன் ஆஃப் லைஃப் இருக்கு. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி மியூசிக் ஆட் பண்றதே ஒரு மாதிரி மெயின் ஸ்ட்ரீமான ஒரு விஷயமா தான் இருக்கு இல்லையா? மிதுன், ஆக்சுவலாக இந்த படத்தில் நீங்கள் 3 பேருமே ஹீரோஸ் இல்லையா? ஸோ அது உங்களோட கேரக்டர் வந்து ஒரு ப்ரீ டீன் சொல்லலாம், ஒரு 12 வயசு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு சரி தப்பு என்ன அப்படிங்கிறது அந்த கேரக்டருக்கு தெரியும். பட் ஸ்டில் அந்த குழந்தைமைன்னு சொல்கிற அந்த சைல்டிஷ்னஸ் வந்து உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இந்த 2 விஷயத்தையும் பயங்கரமாக இன்ஹெரிட் பண்ணி நடிச்சிருந்தீங்க. ஹவு சேலஞ்சிங் இட் வாஸ் ஃபார் யூ? லைக் இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸும் கூட. பட் இப்படி ஒரு எமோஷனலி டீப்பான இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரோலை எப்படி உள்வாங்கி நடிச்சிங்க? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். நான் அந்த கேரக்டருக்குள்ளேயே போயிட்டேன். நான் அது பிரதர்ஸை அப்படியே கேர் பண்ணி பார்த்துக்கணும், வீடை பார்த்துக்கணும், அப்பா ஸ்ட்ரிக்ட் ரொம்ப, அதனால எல்லாமே அந்த கேரக்டருக்குள்ளேயே நான் போயிட்டேன். அண்டு நீங்கள் 2 பேருமே அஃப்கோர்ஸ் நிதின், நான் உங்களோட அந்த குறும்பு சேட்டைகள் அந்த விஷயங்கள் எல்லாமே இதில் நல்லாவே கிளிக்காக இருந்தது. அண்டு நீங்களும் நீங்கள் 3 பேருமே முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற டென்ஷனை உங்கள் ஆக்டிங்கில் கொண்டு வரணும். அது ரொம்ப சிறப்பாக தெரியல கொண்டு வந்துருந்தீங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது ரித்திக்? விஷயமே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அதில் ஃபஸ்ட் டைம்ன்றனால ஃபஸ்ட்டு டைம் ரொம்ப பேனிக்காக இருந்துச்சு பண்ணும்போது. அப்புறம் எல்லாம் கொஞ்சம் டேரக்டர்ஸும் ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப இதாகிட்டு நானும் கேரக்டருக்குள்ளேயே போயிட்டேன். ஃபஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சீன்ஸ் எல்லாம் வரும்போது அந்த கேரக்டருக்குள்ளே போயிட்டு நல்லா பண்ணேன். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன சீன் எடுத்தீங்க அப்படின்னு அடிச்சிங்க ஞாபகம் இருக்கா? அது மேலே ஒரு மவுண்டன்ல அந்த ஃபார்மில் மேலே போயிட்டு அப்புறம் அகைன் வி ஷுட் பிரிங் வாட்டர். ஓகே, அது ரொம்ப கஷ்டம். தண்ணி எடுத்துட்டு வர கேன்ல தண்ணி எடுத்துட்டு வர சீன். ஓகே ஓகே. அண்ட் நிதின், நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? எனக்கு ரொம்ப நர்வஸ் ஆயிடுச்சு ஸ்டார்டிங்கில். யாருக்கூடயும் நான் பேசவும் மாட்டேன், தெரியவும் இல்லை. நான் இவங்க 2 கூட தான் மோஸ்ட்டாக பேசுவேன். ஓகே. அதுக்கப்புறம் எல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்லி ஆனோடனே எல்லாத்தையும் பேச ஆரம்பிச்சிட்டேன். நான் ரொம்ப குறும் பண்ணுவேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஓகே ஓகே. உங்கள் 3 பேருக்கும் முன்னாடியே பழக்கம் இருக்கா, இல்லை இப்போ தான் இந்த செட்டில் தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க? பழக்கம். ஓகே ஓகே ஓகே. எப்படி இந்த பழக்கம் ஆக்சுவலாக வே பேக் எப்படி? இவன் ரித்திக் வந்துட்டு எங்கள் அப்பாவோட பிரதரோட சன். ஓகே ஓகே. அண்ட் நிதின் வந்துட்டு ஃப்ரெண்டு. ஓகே, உங்களுக்குள்ள ஆல்ரெடி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு, அதுதான் அந்த படத்துலயும் வந்திருக்குன்னு சொல்லலாம். அப்படிதான். அப்துல் ரஃபி சாரோட கேரக்டர் பத்தி பேசலாம். அந்த அப்பா, அதாவது ஒரு ஸ்ட்ரிக்டான ஃபாதர் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கேன்வாஸ்குள்ள அந்த கேரக்டர் அடைக்க முடியாதுதான். ஏன்னா முன்னாடி நம்ம இந்த கிராமத்துலாம் சொல்லுவாங்க வாழ்ந்து கெட்ட ஜமீன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேர்ம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் இருந்திருக்கும், ஒரு பெரிய எம்பையர் அவங்க ரூல் பண்ணியிருப்பாங்க. அது இல்லை, அது கைவிட்டு போகுது அப்படிங்கிற ஒரு மனநிலை வரப்போ அவங்களுக்குள்ள ஒரு விரக்தி ஏற்படும். நம்ம இனிமேல ராஜா இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். அதை இப்போ யார் நம்ம கீழே இருக்காங்களோ அவங்க மேலே காட்டுவோம், நம்ம அந்த ஃபீலை இன்னும் இன்ஹெரிட் பண்ணுறோம் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. இன்ஃபேக்ட் அதுதான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு டாக்ஸிக் பேரண்டிங்காக இவங்க நம்ம கண்ட்ரோலில் இருக்காங்க, ஸோ இவங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இதை புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த கேரக்டரோட அந்த கேன்வாஸ் பற்றி ரியல் லைஃப்பில் அப்சர்வ் பண்ணும்போது, ரியல் லைஃப் மட்டும் இல்லை, இப்போ என் பிஹேவியரே வந்து யார் நம்ம ஃபுல் என்டையராக அட்வான்டேஜ் எடுத்துக்கலாமோ அவங்ககிட்ட நம்ம அப்யூஸாக பிஹேவ் பண்ண வேண்டியது. அப்புறம் வெளியில் போயிட்டு நார்மல் பீப்புள்கிட்ட நம்ம டீசெண்டாக, ரொம்ப டீசெண்டாக, ஓ இவ்வளோ கைண்டாக ஒருத்தர் இருப்பானா அப்படின்னு சொல்கிற மாதிரி பிஹேவ் பண்ண வேண்டியது. இது வந்து ஒரு கேரக்டர் ட்ரைட்டு. எனக்குள்ள அது ரொம்ப நிறைய இருக்குது. ப்ளஸ் இந்த என்டையர் ஸ்டோரி இஸ் பேஸ்ட் ஆன் சர்டன் மெமரிஸ் தட் ஐவ் ஹேட்னால இந்த மாதிரி ஒரு ட்ரைட்ஸ் வந்து நான் வந்து இந்த பேரண்டல் ஃபிகர்லேயும் ஐ ஹவ் நோட்டிஸ்ட் இட். அது எப்போ நோட்டீஸ் பண்ணுறேன்னா எனக்குள்ள நோட்டீஸ் பண்ணும்போது தான் அங்கே நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். அதுக்கு முன்னாடி தெரியல.
அப்போ என்னன்னா, இப்போ ஏங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, ஏன் ஒருத்தர் இப்படி இருக்கா? ஸோ நான் ஐ வென்ட் டீப் இன்டு மை செல்ஃப். நான் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறேன்? இப்போ ஃப்ரெண்டோ பிரதரோ இல்லைன்னா வந்து ஃபேமிலி கிட்ட எரிஞ்சு பேசிட்டு வெளில போகும்போது ஹலோ டீசெண்டாக பிஹேவ் பண்ண, ஏன் அப்படி வருது அப்படின்னு யோசிக்கும் போது நான் ஃபெயில் ஆயிடுவேனோ அப்படிங்கிற பயத்தை என்னோட மைண்ட் வந்து என்னை காப்பாற்ற இன்னொருத்தனை மட்டம் தட்ட பார்க்குது. கோப்பிங் மெக்கானிசம் அவ்வளோதான். ஏன்னா இப்போ என் மைண்ட் வந்து டேய் நீ ஒரு ஃபெயிலியர், நீ ஒரு தத்தின்னு ஒத்துக்கிட்டுச்சுன்னா அதுக்கு வாழணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இந்த பிரெயினோட வேலையே அதுதான். இது வந்து அந்த டைம்லேருந்து இருக்கு அப்படின்னு படிச்சிருக்கேன். அப்புறம் இந்த ஸ்டோரியை பற்றி யோசிக்கும் போது, நடந்த விஷயங்களை பற்றி யோசிக்கும் போது ஐ ஃபெல்ட் இது ரொம்ப ஒரு காமன் ட்ரெய்ட். இப்போ நடக்கலைன்னா கூட when you are old enough you will get into a phase where you want to overpower somebody. எனக்கு என்ன பிடிச்சதுன்னா இதில் வெரி ஹியூமன், வெரி பர்சனல், வெரி சீக்ரெட்டிவ். இது வெளியில் நம்ம எல்லாரோட போய் சொல்ல போதுன்னா 99.9% we are like this. ஸோ இந்த கேரக்டர் இந்த மாதிரி ஒரு பர்சனாக டீல் பண்ணோம்னா he is somebody else outside. அதுவும் அவரு தான். He is the caring guy. அந்த எஸ்டேட் வர்க்கர்ஸ்லாம் ரொம்ப கேரிங்கா தான். He is extremely caring there. பட் என்னன்னா அந்த கேரிங் ஓட சேர்த்து இதுவும் அவரு தான். ஸோ என்னன்னா அவர் செப்பரேஷன், வீட்டுக்குள்ள நடக்கிறது வெளில தெரியாது, வெளில நடக்கிறது வீட்டுக்குள்ள தெரியாது. அந்த ஒரு செப்பரேஷனை தான் போர்ட்ரே பண்ணணும். அண்ட் ஐ திங்க் அப்துல் ராஃபேவும் எப்படின்னா வந்து வெரி டெடிகேட்டட் ஆக்டர். ஸோ வந்து முதல்ல ஃபுல் கதையை உள்வாங்கிட்டான். கதைன்னு சொன்னால் ஸ்க்ரீன் பிளே மட்டும் இல்லை, இந்த கேரக்டர் யார், இவன் என்னவா இருந்தான், எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு இப்போ அவனோட பாயிண்ட் ஆஃப் இப்போ நீ படமாக பார்க்கும்போது மேபி யூ கேன் சே ஒரு டார்க் ஷேடு இருக்குன்னு. ஆனால் அவன் அப்துல் எப்படி அப்ரோச் பண்ணான்னா, டார்க் ஷேட் இருக்கு இல்லை, அது உன் தலைவலி, உன் ஸ்கிரிப்ட். நான் இந்த கேரக்டரை பார்க்கும்போது ஐ எம் மை ஹீரோ, ஸோ எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணேன்னா அவன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து கதையெல்லாம் சொன்னேன். ஸோ அவனுக்கு அப்போ அது வந்து ஹி காட் த கேரக்டர். ஏன்னா அதுக்கு முன்னாடி என்ன சொன்னால் ரொம்ப டார்க்காக இருக்குடா, டே ஏன்னா இப்படிலாம் இப்படி வேணாண்டாலாம் நிறைய சொல்லுவான், ஃபோன் பண்ணி நான் பண்ணல எல்லாம் சொல்லுவான். அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த கதையை நரேட் பண்ணி இதுதான் ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூ, பட் சிச்சுவேஷன் இஸ் சச் தட் சொல்லும்போது ஹி காட் த பாயிண்ட். ஸோ அது பிடிச்ச உடனே அதுக்கப்புறம் ஹி ஹேட் 1 month 1.5 months டு ஜஸ்ட் திங்க் ஓவர் இட். எப்பயாச்சும் ஃபோன் பண்ணி ஏதாவது கேட்பான். ஸோ செட்டுக்கு வரும்போது என்ன பண்ணோம்னா, அப்துல் இஸ் அ வெரி ஃப்ரெண்ட்லி கை. இப்போ இங்கே வந்து எல்லாரோடையும் ஹலோ ஹவ் ஆர் யூ பேசி ஐ நோ ஹிம் ஃப்ரம் 10 years. ஸோ 10-12 வருஷம் முன்னாடி நாங்கள் மீட் பண்ணியிருந்தோம். அப்போ he was into activist trying and stuff. அதுக்கப்புறம் இஸ் அ ப்ராக்டிசிங் டாக்டர். ஸோ அது ஒரு நல்ல வேலை போய்கிட்டு இருக்கு அவனுக்கு. ஆடிஷனுக்கு வந்தோம், ஒரு ஷாட்ல தெரிஞ்சிருச்சு லைக் பக்காவா அது இதுக்குன்னு பிறந்த மாதிரி தான் இருக்கான். ஸோ ஒன்ஸ் he was on board என்ன பண்ணோன்னா ஐ ஹேட் டு சம்ஹவ், ஏன்னா தனியாக அவன் மைண்டில் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஹீ இஸ் ரெடி. இப்போ இவங்களோட வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது 2 அப்துல் இருப்பாங்க, ஒன்று கேரக்டர், இன்னொன்று வந்து இது பர்சனல் அப்துல். எனக்கு என்ன பையனா, இவங்கெல்லாம் வந்து கேரக்டருக்குள்ளே போயிட்டேன்னு சொன்னாங்கல்ல, இதெல்லாம் வந்து இப்போ புதுசாக சர்ச் பண்ணி டெர்மினாலஜி கற்றுக்கிட்டு கேரக்டருக்குள்ளே போயிட்டேன் அப்படின்னு எழுதியிருக்காங்க. பட் அது அவங்க போய் சொல்ல நினைக்கிறேன், இட் இஸ் எவிடென்ட். ஸோ அவங்க போய் சொல்ல, பட் அவங்களுக்கு கேரக்டர்லாம் தெரியாது. தேவர் ஜெனுவன்லி ஆமாம் டேர்ம்லாம் வந்து இப்போ புதுசாக கற்றுக்கிட்டு வந்தது. பட் வாட் வி டிட் வாஸ், அப்துல் வந்து இவங்ககிட்ட சரியாகவே பேசல, அந்த கேரக்டர் எப்படி பிஹேவ் பண்ணாலும் அப்படியே பிஹேவ் பண்ணாங்க. அதனால தான் முதல் சீனில் அவன் பீ பண்ணிட்டு அரை வாங்குற சீக்வன்ஸில் வந்து ஜெனுவன் ஆக்டிங்கே வந்துச்சுன்னா அவங்களுக்கு அப்துல் யாருன்னு தெரியல. ஓகே, அப்துல் ஃபர்ஸ்ட் டே அதுதான் ஃபர்ஸ்ட் ஷாட். ஸோ ஃபர்ஸ்ட் ஷாட் அவங்க அப்துல் யாருன்னே தெரியல அவங்களுக்கு. அண்ட் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா ஒரு 10 நாள் பில்டப், டேய் அவன் டேஞ்சரு, அவன் டெரரு, வந்தால் சும்மாலாம் பார்க்க மாட்டான், வீசிடுவான், அடிச்சிடுவான், இப்படிலாம் சொல்லிக்கிட்டா எங்களுக்கு இப்போ நம்மளே ஒரு கத்திக்கிட்டு இருப்போம், இவனே ஒருத்தனை டெரர்னு சொல்றானா யாரடாருன்னு ஜெனுவனா யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவன் அப்துல் கிட்ட சொன்னான், நீ வந்து சிரிச்சு பேசிட்டேன்னா படம் ஃபுல்லாக காலி, எனக்கு என்ஜாய்மெண்ட்டுங்கிற ஃபேக்டர் உன் சைட்லேருந்து வரக்கூடாது. சரிடா ட்ரை பண்ணுறேன்னா சொன்னால் ட்ரை எல்லாம் கிடையாது, நீ வந்து யார்கிட்டையும் பேசாத. வந்த அப்துல் என்ன பண்ணா, வந்த உடனே அந்த ஸ்மோக்கிங் சீக்வன்ஸ் இருக்கு, அதுக்கு அந்த சிகரெட் எதாவது இது பண்ணி வச்சுட்டு உட்காந்து நான் யாரும் இன்ட்ரடியூஸ் தான் பண்ணல, இவங்க தான் கமான் சன் அண்ட் ஃபாதர், அதெல்லாம் எதுவுமே இல்லை, பி த கேரக்டர். ஸோ வந்தோடனே இங்கே வந்துட்டு இங்கே வா என்ன என்ன அப்படின்னு சொல்லும்போது அவன் ஜெனுவன்லி ஒரு பயத்தோட சேர்த்து நடிக்கணும், அழணும், ஆனால் ஒரு பயமும் இருக்கு. ஸோ வாட் வி டிட் வாஸ், இங்கே 3 பேருக்குமே வி ட்ரை டு புட் தம் இன் தட் சிச்சுவேஷன் ஸோ தட் தி டோன்ட் ஹாவ் டு கெட் இன் டு அ கேரக்டர். ஸோ நான் ஏன் அதை சொன்னேன்னா, ஆமாம் யாரும் கேரக்டருக்குள்ள போல, they were in a situation and they genuinely responded. ஏன்னா கேரக்டருக்குள்ள போறதுக்கு அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை,
டு டைரக்ட் சேயிங் தட் நீ இந்த கேரக்டருக்குள்ள போயிட்டியா அப்படின்னு. ஐ டோன்ட் நோ வாட் தட் ப்ராசஸ் இஸ். ஐ எம் ஷுர் இவங்ககிட்ட நான் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல, நீ கேரக்டருக்குள்ள போகணும் அப்படின்னு. ஏன்னா கேரக்டருக்குள்ள போகணும்னு சொன்னா தே வில் ஸ்டார்ட் இமேஜினிங் சம்திங். அதுக்கான டைமோ அதுக்கான ஸ்பேஸ் இங்கே கிடையாது. ஸோ வாட் வி டிட் வாஸ், இப்போ அந்த தண்ணி கீழே கேன் தூக்கிட்டு வரணும்னா, இப்போ கேனை கொடுத்து கேன் தூக்குறோம் நடினா என்ன பண்ணுவோம், ஐயோ இப்படி பயங்கரமாக பண்ணுவோம். கேனை ரொப்பிட்டு தூக்கிட்டு வேணா நடிப்பே வராது உங்களுக்கு, நீங்கள் நேச்சுரலாக பண்ணி தான் ஆவீங்க. ஆக்சுவலி ஆப்போசிட் ஆஃப் கெட்டிங் இன் டு அ கேரக்டர், தேவர் புட் இன் அ சிச்சுவேஷன் தட் இஸ் ஜெனுவன்லி பீயிங் தட் டைம் அண்ட் ஸ்பேஸ், அவ்வளோதான். ஸோ தட் இஸ் ஹவ் அப்துல் கேம் அண்ட் ஹி வாஸ் a great pillar for them because இவங்க ரியாக்ஷன்ஸ் கம் பிகாஸ் ஹீ இஸ் ரியாக்டிங் அ சர்டன் வே. அவன் ரியாக்ட் பண்றதை வச்சு இவங்க ரியாக்ட் பண்றாங்க. ஸோ ஈவன் ஜெனுவனா வந்து அந்த அழற மாதிரி ஒரு ஃபேக் பிரிட்டன்ஸ் பண்ணும்போது அவனுக்கு கோவம் வருது, என்ன இப்படி இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், எதுக்கு பண்ணி இது பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு பயம் வருது. அண்ட் தென் வென் ஹி ஆக்ட்ஸ் as if he is slapping, he is able to react well. அந்த ரியாக்ஷன்ல இப்படி பிடிச்சி இழுக்கும்போது he emotes even more. So it was a beautiful give and take and they were all put under that. இன்னொன்று என்ன, லைவ் சவுண்ட் வரல, ஸோ நோ எக்ஸ்ட்ரா டாக்கிங். மொத்த செட்டையும் அரேஞ்ச் பண்ணிட்டு லைட் பண்ணிட்டு அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லாம் சோர்ஸ்லேருந்து தான் அடித்தோம். ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவும் இருக்காது அண்ட் வி புஷ் தம் அவே. இதுவும் ஒரு ஃபார்ம் ஆஃப் மெத்தட் ஆக்டிங் தான் நினைக்கிறேன். பட் என்னன்னா அது அது நம்ம சொல்லிட்டோம்னா என்ன ஆகும்னா, சொல்ற மாதிரி இட் இஸ் லைக் அது ஒரு ஃபீலிங் இருக்குன்னா அதை விட்டுரும், அதுக்கு ஒரு பேரை போட்டு லேபிளை போட்டு அப்புறம் என்னன்னா நம்ம கூகுள் பண்ண ஆரம்பிச்சிடும், அப்புறம் நம்ம சும்மா கர்ம இன்னைக்கு மெத்தட்ல இருக்கு போறேன், அதெல்லாம் வந்து ஒரு. ஸோ ஹவு டு யூ புஷ் தம் இன் டு தட் ஜோன் வித்வுட் மேக்கிங் தம் ஃபீல் லைக் தேர் டூயிங் சம்திங் இது. ஸோ அண்ட் அவரோட கேரக்டர் அப்துல் ரஃபியோட கேரக்டர் வந்து ஸ்டார்டிங்கில் காட்டுறப்ப அவரோட ஃபேஸ் ஃபுல்லாக ரிவீல் ஆகாது. லைக் இவங்களே பார்க்க பயப்படுறாங்க அவரோட ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு குறியீடு தான் அதில் நான் பார்த்தேன். அண்ட் அந்த ஷார்ட்ஸும் சரி அண்ட் அதுக்கப்புறம் இவங்களோட அந்த கெமிஸ்ட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்ணுற அந்த சீன்ஸுமே சரி ரொம்ப டெரிஃபையிங்காக தான் எனக்கு இருந்துச்சு. ஒரு மாதிரி நீங்கள் சொன்னீங்க இந்த ஸ்லாப் பண்ணார் அந்த மாதிரி நடிச்சார், அதெல்லாம் ஃபெல் ஸோ ரியலிஸ்டிக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான ஷார்ட்ஸ் எடுக்கிறப்போ, ஏன்னா இப்போ வந்து அந்த மாதிரியான ஒரு அப்யூசிவ் பிஹேவியரோ இல்லை வந்து அகைன் ஒரு செக்ஷுவல் கிரைமோ இல்லை அந்த மாதிரியான விஷயங்களோ திரையில காட்டுறப்போ டைரக்டர்ஸுக்கும் சரி கிரியேட்டர்ஸ்க்கும் சரி நடிக்கிறவங்களுக்கும் சரி ஒரு மெச்சூர்ட் ஆங்கிள் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஷார்ட்ஸ் ஷூட் பண்ணப்போ உங்களுக்கான இது எப்படி இருந்துச்சு? ரொம்ப கான்சியஸாக இருந்தீங்களா, ரொம்ப நம்ம வயலண்டாக போர்ட்ரே பண்ணிடக்கூடாது அந்த மாதிரியான விஷயங்கள் ஓடிச்சா? அண்ட் அதை எப்படி ஷூட் பண்ணீங்க? அந்த மாதிரி இல்லை ஆக்சுவலாக வயலண்டாக போர்ட்ரே பண்ணக்கூடாதுன்னு அவ்வளோலாம் யோசிக்கல. ஐ வாண்டட் தி ஸ்லாப் டு பி ஃபெல்ட் ஃப்ரம் தி ஆடியன்ஸ். அண்ட் நேச்சுரலி சி உன்னை கூட்டு வச்சு நம்ம we are not going to slap a kid. அந்த இடத்துல ஆக்சுவலாக பயமா இருந்துச்சு. ஏன்னா அரைகிற மாதிரி நடிக்கணும், இவன் அதை வாங்கிக்கிட்டு இவன் எக்ஸ்பிரஷனும் பண்ணணும், பட் கேமராலாம் தெரியக்கூடாது. அதனால நம்ம வைக்கிற ஷாட்டும் வந்து இவ்வளோ க்ளோஸ் வைக்கிறோம். ஸோ என்னன்னா பிகாஸ் இட் வாஸ் டார்க் அண்ட் லைட்ஸ் அந்த மாதிரி லைட்டிங் பண்ணதுனால அவன் இந்த பக்கம் கையை வச்சுட்டு இருக்கான், இந்த பக்கமும் வச்சுட்டு இருப்பான். அது தெரியாது, அது நம்ம என்னாச்சு கை கீழே போடுன்னு சொல்லும்போது இந்த பக்கம் கை வச்சுட்டு இருப்பான், அப்புறம் தான் இந்த சைடு அடிப்பாரு. ஸோ அந்த மாதிரி we use certain techniques and stuff and they're also great actors, not denying any of that. So they were made to practice that. So இது பண்ணோன்னா you give them enough practice so that இங்க அடிச்சா என்ன பண்ணும், முதல்ல இப்படி பண்ணுவான், இல்லை இப்படி அடிச்சா இப்படி பண்ண மாட்டோம். How do you become more real? Breath working we did something where their breath goes up and down so that they feel more tensed and stuff. It was also a nice synchronization between Abdul, the camera angle, the lighting and the performances. So ஹார்டான எமோஷனல் சீன் இல்லை ஒரு இந்த மாதிரியான ஒரு சீன்ஸ் நடிச்சதுக்கப்புறம் அவர் அந்த ஷார்ட்டை முடிச்சதுக்கப்புறம் இல்லை சீன் அன்னைக்கு முடிச்சதுக்கப்புறம் அப்துல் ராஃபி உங்ககிட்ட நல்லா பேசுவாரா? அப்பவும் பேச மாட்டாரு, அப்பதான் அவர் மேல பயம் இருக்கு, அப்பவும் ஹெச்எம் மாதிரி தான் இருப்பாரு. ஓகே ஓகே ஓகே. ஸோ படம் ஃபுல்லாக ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் கூட இன்ட்ராக்ட் பண்ணீங்களா? அப்பதான் ஃபன் டைப்னு தெரியும், அப்பதான் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க அவர் ஜாலி டைப், அப்பா கூட எல்லாம் சொன்னாங்க. ஓகே ஓகே. அப்பதான் அவர் ஜாலின்னு தெரியும், அதுக்கு முன்னாடி அவர் டெரரு. ஓகே, அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஆனால் ஆக்சுவலாக உங்களுக்கு. ஓகே, இந்த படம் நடக்கிற காலகட்டத்தை பற்றி பேசலாம். 1998 to 2002 அப்படிங்கிற மாதிரி நான் பிடிச்சிக்கிறேன். 4 years, 97 to 2000. ஓகே, ஒரு 3 years அந்த மாதிரி விஷயம். ஏன் அந்த பர்டிகுலர் டைம் எடுத்துக்கிட்டீங்க? ஏன் உங்களோட நாஸ்டாலஜியா ஃபீலுக்காக அதை எடுத்துக்கிட்டீங்களா இல்லை அதுக்கு ஒரு பர்டிகுலர் ரீசன் இருக்கு? இல்லை அப்படி இல்லை, என் லைஃப்பில் அந்த டைமில் தான் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் நடந்துச்சு, அது ஒன்று. ஆமாம். அண்ட் ரெண்டாவது என்னென்னா அந்த there's a sequence where 2000 பிறக்கும்போது என்ன நடக்குதுன்னு தெரியல, உலகமே அழிஞ்சுன்னு நினைச்சாங்க. ஆமாம், அது வந்து எனக்கு இட்ஸ் அ வெரி ஸ்ட்ராங் மெமரி. ஏன்னா நாங்கள் போய் இது மாதிரி தண்ணி பிடிக்கும்போது தண்ணி ஃபில் பண்ணிருக்கும் போது இந்த அக்காலாம் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, உலகம் அழிய போதான்ப்பா, என்னப்பா பண்ண போகிறோம். அப்புறம் எனக்கு நல்லா யாருக்கு ஒரு அக்கா சொன்னாங்க,
நாங்கெல்லாம் போனால் பரவாயில்ல, பசங்கள்லாம் எப்படிப்பா? ஸோ என்னன்னா அதை நான் கேட்டுட்டு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையாக இருக்கும். அப்புறம் தண்ணி பிடிச்சி மேலே வரும்போது நனைஞ்சிருமோ இந்த மாதிரி நம்ம யோசிச்சுக்கிட்டு இருப்போம். தட் வாஸ் அ வெரி டிஃபைனிங் மூமெண்ட். அண்ட் 2000 we left ஊட்டி அண்ட் தட் ஃபெல்ட் லைக் அ லேண்ட்மார்க் இயர். ஒரு 2000 நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படிங்கிறது வாஸ் அ லேண்ட்மார்க் இயர். ஸோ ஐ செட் அது அழகாக வச்சுக்கலாமே, அதே டைம் பீரியட் வச்சுக்கலாம். இட் இஸ் நாட் மாடர்ன் அண்ட் நாட் ரொம்ப பேக்வேர்டும் கிடையாது. கரெக்ட். அண்டு இவங்க பார்க்குற படம் அந்த பேபிஸ் டே அவுட், அதுவே ஒரு குறியீடு தான் ஆக்சுவலி. இவங்க ஒரு டே அவுட், இவங்களோட ஒரு டே அவுட், அப்பா இல்லாத ஒரு நாள் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுறாங்க. பேபிஸ் டே அவுட் அப்படிங்கிற அந்த படத்தை சூஸ் பண்ண ரீசன் என்ன? ஏன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் 99 அந்த சொல்கிறீங்க, பட் இது அதுக்கும் முன்னாடி இல்லை. பேபிஸ் டே அவுட் இஸ் ஸோ ஊட்டியில் என்ன நடக்கும்னா ரீலீஸில் அவங்க ரிலீஸ் ஆன டைமில் வராது. அது எப்பயுமே ஒரு 6 மாதம் 8 இப்போ வந்துடுது. ஒரு 6 மாதம் 8 மாதம் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் இட் ரிலீஸ். நாங்கள் அந்த டைமில் பேபிஸ் டே அவுட் பார்த்து ரொம்ப பிரமிச்சு போனோம். ஒரு குழந்தை இப்படி நடிக்குது, ப்ளஸ் அந்த சிம்பான்சி வந்து பின்னாடி இழுக்கும், அங்கேருந்து அவன் இழுப்பான். அது ஸ்டில் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம்ஸ். அப்புறம் அந்த டைம்லேயே வந்து அந்த குழந்தை போய் அந்த எஜ்ஜில் போய் உட்காருது. அப்புறம் நான் ஸ்டன் ஆனேன், எப்படா அந்த மேலே பில்டிங் மேலே குழந்தை விழாமல் நடிச்சுட்டு வருது பாரு. எனக்கு அப்போ விஎஃப்எக்ஸ்ன்னு தெரியாது. ஸோ அது மட்டும் இல்லை, அண்ட் தீஸ் ஆர் சம் ஃபிலிம்ஸ் தட் ஐ ரியலி என்ஜாய். ஸோ ஒரு பேபி டே அவுட் போடுவோம். அப்புறம் ஐ திங்க் செகண்ட் டைம் அது இந்த கட்டில் இல்லை, தியேட்டரிக்கல் இல்லை ஃபெஸ்டிவல் கட்டில் ஸ்கூல் விற்பார் இல்லை, விற்றுட்டு தே வாட்ச் அ ஃபிலிம் கால் டைனி சோல்ஜர்ஸ். இட்ஸ் அபவுட் ரெபல்ஸ்னு. தட் இஸ் ஆல்சோ மை ஆல் டைம் ஃபேவரட் ஃபிலிம். ஸோ அந்த ஒரு இது இருக்குது. அப்புறம் வந்து there is a shot where the children and the father look at the இருவர் போஸ்டர். ஏன்னா நாங்கள் போய் இருவர் போஸ்டர் பார்த்துட்டு அடுத்த நாள் போயிட்டு சண்டே வந்து படம் தியேட்டரில் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அந்த படத்தை நான் ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த படம் பார்க்கணும், என்னன்னா இந்த படத்தை போய் எடுத்துட்டீங்களேடான்னு சொல்லி. ஸோ அதுக்கு ஒரு ஹோமாஜா வைக்கலாம். அண்ட் ஹேராம் இஸ் மை ஃபேவரட் ஃபிலிம் ஆஃப் ஆல் டைம்ஸ். அதுக்கான அப்போ தியேட்டரிக்கல் கிடைக்கல. அங்கே ஊட்டியில் வந்து ஒரு நாள் ஒரு ஷோ போட்டு எடுத்துட்டாங்க. நம்மளால முடிஞ்சு இன்னொரு ஷோ போட்டு கொடுப்பாங்க சொல்லி ஒரு போஸ்ட் ஓட்டிட்டு அதில் ஒரு கான்ஃப்ளிக்ட். ஏன்னா ஹேராம் இஸ் ஆல்சோ அபவுட் அ மேன் கான்ஃப்ளிக்டட். ஒரு இதா நம்மளால முடிஞ்சது ஏதோ. அண்ட் இந்த படத்துல ஆக்சுவலா வசனங்கள்ல சொல்லாத விஷயங்கள் விஷுவலா நிறைய கன்வே இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபேமிலி வந்து இப்போ எப்படி ஒரு ஏழ்மை நிலையில இருக்காங்க அப்படிங்கறத கன்வே பண்றதுக்கு நிறைய சீன்ஸ் வச்சிருந்தீங்க. ஊர்கா சாதம் சாப்பிட்றது, அண்ட் அந்த கழுவுற பிளேட்ல வந்து சாண்ட்விச் மிச்சம் இருக்கும், அதை வந்து எடுத்து சாப்பிட்றது, இதெல்லாம் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாதிரியான சீன்ஸ் எழுதுறது ஒன்று, பட் எடுக்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயமா நான் பார்க்குறேன். ஏன்னா எழுத்துல கன்வே பண்ணிடலாம், பட் விஷுவலாக அது ரொம்ப நம்ம ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிறது. அந்த சீனுக்கான ஒர்க்ஸ் எப்படி இருந்துச்சு? இவ்வளோ பெரிய வீடு இருக்கு, பட் தே ஆர் புவர். அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிசிட்டி கூட இல்லை. ஆமாம், எலக்ட்ரிசிட்டி இல்லை, தண்ணி கனெக்ஷன் உடஞ்சி போச்சு, கீழே போய் பிடிச்சிட்டு வராங்க. என்னன்னா இது நம்ம வாயால் சொல்லிட்டோம்னா ஒரு இமோஷனலாக அப்பா வந்து அழுது நம்ம காசே இல்லைன்னு சொல்லிட்டோம்னா அதில் ஒன்றுமே இருக்காது. பட் த கான்ஃப்ளிக்ட் ஆல்சோ இஸ் தட் இவங்களுக்கு இது பிரச்சனை இருக்கு, பட் அதை மீறி வாழ்றாங்க. See, the poverty also is a very interesting poverty. ஏன்னா அவ்வளோ பெரிய பங்களா இருக்கு, ஆனால் எலக்ட்ரிசிட்டி இல்லை, பெரிய கிச்சன் இருக்கு, சாப்பாடு இல்லை, பட் தே ஹேவ் டு ஈட் சம்திங். ஏதாவது ஒன்று சாப்பிட்டாகணும். அப்போ என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னா அந்த ஊறுகாய் சாப்பிட்றது, பிரெட் எடுத்து அதான் பிரெட் வந்து we always thought it has to be a luxury. பிரெட் பட்டர்னா பயங்கர லக்ஸுரின்னு 2-3 நாள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தெரியுது இது வேஸ்ட் ஆஃப், ஒன்றுமே இல்லைடா இதில், போர் அடிக்குது பிரெட் அப்படின்னு. அதில் பிரெட்லையுமே கம்பேரிசன் இருக்கு, பேக்கரி பிரெட்டா இல்லைன்னா மாடர்ன் பிரெட்டா, மாடர்னில் விச்செவர் பிராண்டட் பிரெட்டான்னு. பேக்கரி பிரெட்டா நாங்கள் கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக இருப்போம், ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், பட் அது கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ இதெல்லாம் சொல்லாமல், ஆனால் என்னென்னா அந்த என்டையர் ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா அம்மா வந்ததுக்கப்புறம் தான் ஃபுட்டே வரும் அந்த வீட்டில். அப்போ தான் புரியுது, ஆமாம் இல்லை இதுதான் நம்ம ரெகுலராக சாப்பிட்ற ஃபுட்டு தானே, இது இவனுக்கு கிடைக்கவே இல்லையேங்கிறது தான் இஸ் த திங். நம்ம எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருந்தோம்னா விஷுவலாக என்ன இருக்கும், நல்லா நடிக்கிற ஆக்டர்ஸ் கிடைக்கும்போது யூ ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் இல்லை. ஸோ அந்த பிரெட், அந்த பாத்திரத்துலேருந்து பிரெட் எடுத்து சாப்பிட்றது, அது என் லைஃப்பில் நான் என் தம்பி அது படுதான். நான் பிரெட் இல்லை, அஃப்கோர்ஸ் இட் வாஸ் அ பனானா. அப்போ தென் நான் சின்ன வயசு அதை பார்க்கும்போது கூட ஆக்சுவலாக நாங்கள் அவனை கலாய்ச்சோம், சாப்பிட்டு சிங்க்லேருந்து எடுத்து சாப்பிட்றான் அப்படின்னு கலாய்ச்சோம். ஆனால் அப்போவே எனக்கு ஒரு டியூவாலிட்டி மாதிரி இருந்துச்சு. ஒரு சைடில் கலாய்ச்சி டீஸ் பண்ணிட்டு இருக்கேன், எடுத்து சாப்பிட்றான் அசிங்கம்னு சொல்கிறேன், அதை சொல்லிட்டு டீஸ் பண்ணி சிரிச்சுட்டு நடந்து போகிற டைமில் அவனுக்கு ஃபர்ஸ்ட் இருக்குமோ அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு. அது இன்னைக்கு வரைக்கும் என்னால் மறக்க முடியல, அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கு. ஸோ இதை நம்ம சொல்லி இதில் என்ன இருக்குது, லெட்ஸ் ஷோ இட். அண்ட் அந்த சீன் எடுக்கும்போது நான் ஷூட் பண்ணும்போது ஐ ஸ்டார்ட் கிரைங், பிகாஸ் அவன் நடித்த விதம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் டக்குன்னு ஒரு சைடு திரும்பிடுவான், அதை சாப்பிட்டுட்டு யாரும் பார்க்கக்கூடாது, ஒரு அந்த ஃபீல் இருக்கும். கரெக்ட்.
ஸோ அது எல்லாமே வந்து வாஸ் த பர்ஃபார்மன்ஸ். தட் சீன் ஐ ஜெனுவன்லி வாஸ் மூவ்ட். ஷூட் பண்ணும்போதே ஐ வாஸ் ரியலி மூவ்ட் இன் தட் சீன். நீங்க உங்களோட ரோல் பத்தி சொல்லியிருந்தீங்க, எமோஷ்னலா இன்ஃபேக்ட் நீங்க ஒரு அப்பா மாதிரி தான், அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது, அந்த மாதிரியான எமோஷன்ஸ் வெளிப்பட்டிருந்தது. அண்ட் உங்க அப்பாவையே நீங்க எதிர்த்து பேசுற ஒரு சீன்மே படத்துல இருந்தது, ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. அவருமே ரொம்ப ஸ்டன் ஆயிட்டார் அந்த சீன்ல. அந்த மாதிரியான காட்சிகள் நடிக்கிறப்ப முன்னாடி சொன்ன மாதிரி உங்களோட ரோல் வந்து ரொம்ப எமோஷ்னலா ஒரு ரெண்டு ஜென்ரேஷனுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரியான ஒரு ரோலாக தானே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான சீன்ஸ் நடிக்கிறப்ப, எமோஷ்னலி பவர்ஃபுல்லான சீன்ஸ் நடிக்கிறப்போ உங்களோட ஃபீல் எப்படி இருந்துச்சு? அந்த எமோஷன்ஸ் பற்றி ஷேர் பண்ண முடியும்? அது எப்படி இருந்துச்சுன்னா, அது கொஞ்சம் ரியலாக தான் இருந்துச்சு. அவர் அடிக்கும் போதும் அது டாக்னா கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். அந்த சீனில் வந்துட்டு அவர் கேத்தியை வந்துட்டு போனப்போ அது ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அதனால அது கேரக்டர் வைஸ்ல உள்ளே வெளியே வந்துச்சு எமோஷன்ஸ். நீங்க கேத்தின்னு கூப்பிடுவீங்களா, ராக்ஸின்னு கூப்பிடுவீங்களா? அந்த ராக்ஸின்னு தானே பேர் ஆக்சுவலாக கிரெடிட். ஆக்சுவல் பேர் ராக்ஸி. ஓகே. மூவியில் கேத்தின் தான் கூப்பிடுவோம். ஓகே. இல்லை, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று நடந்துச்சு. என்ன ஆச்சுன்னா, அந்த ஃபஸ்ட் இதில் வந்து அவன் மிதுன் வந்து நடந்து வரான். அப்போ அப்பா வந்து டோன்ட் கோ நியர் த டாக்னு கத்துவார். அவன் திரும்பி பார்த்துட்டு முன்னாடி வந்துட்டே இருப்பான், டோன்ட் கோ நியர் த டாக்னு. அந்த சீன் எப்படின்னா, நான் சொன்னேன் அப்துல் அப்படி நீ இவன் வருவான்டா, நீ அங்கேருந்து வந்து டோன்ட் கோ நியர் த டாக் சொன்ன, நீ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வான்னு. இப்போ நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன், டோன்ட் கோ நியர் த டாக்னா இவன் திரும்பி பார்க்குறான், நடந்து போகிறான். திடீர்னு அப்துல் ஓட ஆரம்பிக்கிறான். நான் வந்து இப்படி பார்க்குறேன், என்னடா பின்னாடி இப்படி ஓடி வரான் இவன். அப்படி ஒரு இவனோட ரியாக்ஷன் சொல்லவே இல்லையா, இப்படி ஓடி வரான், ஜெனுவனான ஒரு ரியாக்ஷன் இருந்துச்சு. ஆனா அது என்னன்னா, இவன் முன்னாடி வரும்போது கீழே வந்து அந்த என்னது அந்த ட்ரை லீவ்ஸ்ல இருந்தனால இவன் வழுக்கி விழுந்தான். ஓகே. அதனால அங்கே கட்டு இருக்கும், அது வழுக்கி விழுந்தான். வழுக்கி விழுந்துட்டு என்னன்னா, எல்லாமே சேர்த்து கொஞ்சம் ஓவர்வெல்லிங் ஆயிடுச்சு. அவனுக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. ஆனால் வந்து ஓகேனா ஒன்றும் ஆகலை. பட் அந்த சின்ன ஒரு கோவம் வந்துச்சு அவனுக்கு. அந்த கோவத்தில் அப்படியே இருக்கும்போது நான் கேட்டேன், ஓகேடா கோவமாக இருக்கியான்னு கேட்டேன். அவன் இல்லைன்னா அப்புறம் வந்து தனியாக கூட்டு போயிட்டு உண்மையை சொல்லு, உனக்கு என் மேலே கோவமாக இருக்குல்ல, என்ன அடிக்கணும் போல தோணுதில்ல அப்படின்னு சொன்னா. ஆமாம் அப்படின்னா, வெரி குட், நீ என்ன பண்ணு, அந்த கோவத்தில் நீ அப்துல்லை போட்டு அடிச்சிரு அப்படின்னு. ஸோ அவன் உன்னை பிடி பண்ணி அவனை என்ன முடியுமா அடி அப்துல் போயிட்டு அவன் என்னவோ பண்ணி அவன் அடிக்க போறான்னா. அவன் இப்படி பார்த்தான், என்னடா இல்லைடா நல்லா வரும்டா சீன்னு. ஸோ இவன் அந்த டைம் ஹி ஃபர்காட் ஹிம்செல்ஃப். அந்த ஒரு ஓவர்வெல்மிங் எமோஷன்ல வி ஜஸ்ட் கேவ் 2-3 minutes டு ரிகவர். அவன் இன்னும் அந்த ஏன்னா வழுக்கை விழுந்துட்டான். பிளஸ் இவனுக்கு என்ன, அப்துல் ஜெனுவனான ஓடி வரும்போது இவன் பார்த்து பயந்துட்டேன், இப்படி ஓடி வரேன், நானே பயந்தேன் ஏன்னா இப்படி ஓடி வரான் அப்படின்னு. அதுக்கப்புறம் இது பண்ணி பண்ண அப்துல் கிட்ட சொன்னேன், நீ போய் அவங்ககிட்ட சாரின்னு சொல்லிடாத, நான் பார்த்துக்கிறேன், ஐ வில் டேக் த பிளேம், நீ விடுன்னு சொல்லி இமீடியட்டா த செகண்ட் ஷாட். அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே அவனுக்கு கோவம் தான். ஓகே. அதனால அந்த வந்து கேட்சி அடிக்கான்னு சொன்னேன்லன்னு சொல்லிட்டு ஆன கத்தும் போது அது என்ன அடிக்கணும்னு ஃபீல் பண்ணான். அவன் அன்னைக்கு அதை போய் தூங்கி எடுத்து அடுத்த நாள் அந்த ஷார்ட்டை போய் போட்டு காமிச்சோன்னா அவன் ஃபோன் பண்ணி என்னன்னா அது இப்படி கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. ஸோ வாட் என்னோட ஜாப் செட்டில் என்னன்னா, டு கெட் தி பெஸ்ட். ஓகே. அண்ட் இவன் வந்து ஒரு இடத்துல ஐ நோ தட் இஸ் ஃபீலிங் ஆங்கர், பட் என்கிட்ட காட்ட முடியாது. அந்த ஆங்கருக்கான ஆள் நான் கிடையாது. அவன் வழுக்கி விழுந்தான். அவனுக்கு என்னன்னா, வழுக்கி விழுந்துட்டு என்னவோ சம்திங் ஒரு கோவம் வந்துச்சு. ஜென்வன் ஒரு குழந்தைக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவோம், எல்லாரும் முன்னாடி விழுந்துட்டோம் அப்படிங்கிற இருக்கலாம், அது அந்த ஒரு இது இருக்கும், எல்லாரும் கூட விழுந்துட்டோம்னு சொல்லி. மை ஜாப் இஸ் டு கெட் தட். அப்போ வந்து நீ காம் டவுன் ஆகிட்டு ரிலாக்ஸ் பண்ணு, அப்புறம் வந்து கோவப்படுனா கோவம் வரப்போகுது இல்லை. இப்போ ஜெனுவனா என் மேலே ஒன்று இருக்குல்ல, அது அப்துல் கிட்ட காட்டி இது அதனால தான் இந்த பெர்ஃபார்மன்ஸ் என்ஹான்ஸ்ட். இதுதான் எங்க டெக்னிக். இந்த டெக்னிக்கை வந்து வி ட்ரை டு பிளே அரவுண்ட் ஸோ தட் அவங்களுக்கு இட் பி ஈஸி. ஏன்னா நம்ம இதை சொல்லி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு பதிலாக ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவோம். சேனலைசிங் தி எனர்ஜி. கோவம் இருக்கா, வெரி குட், நீ அங்கே போய் காட்டி, என்கிட்ட காமிச்சு என்ன பண்ண போற. ஸோ அந்த ஒரு இதுதான். டெக்னிக்கல் ஃப்ரண்ட் பற்றி பேசலாம். ஒரு கிரியேட்டிவ் டெசிஷன் எடுத்துருக்கீங்க, ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் அது. சினிமோட்டோகிராஃபரும் நீங்களே ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எடிட்டராகவும் நீங்களே ஒர்க் பண்ணியிருக்கீங்க. முன்னாடியே நம்ம பேசின மாதிரி நீங்களே எடிட்டராக இருக்கிறதுனால இந்த படத்தை நான் வந்து ஒரு டைரக்டர்ஸ் கட் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நம்ம என்னதான் படம் எடுத்தாலும் ஒரு எடிட்டர் வந்து எடிட் பண்ணுறப்போ அது வேற மாதிரி மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது வேணாம், இது ட்ரிம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிரியேட்டிவ் டெசிஷனும் அவர் உள்ளே வருவார். இது ட்ரிம் பண்ணிட்டா கொஞ்சம் இன்னும் பேசிங் அதிகமாக இருக்கும், இல்லை இது தேவையில்லாத எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்லாம் சஜஸ்ட் பண்ணுவார். நீங்களே எடிட் பண்ணுறப்போ, நீங்களே அதை கேப்சரும் பண்ணியிருக்கீங்கிறப்போ அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? இது ஐம் அ ப்ராப்பர்லி ட்ரெயின்ட் எடிட்டர். எடிட்டிங் அண்ட் சவுண்ட் டிசைன் படித்தேன், அப்புறம் டிரெக்ஷனும் படிச்சிருக்கேன், டிரெக்ஷன் ஸ்க்ரீன் ரைட்டிங். ஸோ ப்ராப்பர்லி ட்ரெயின்ட் இன் தட். அண்ட் நான் எடிட் பண்ணும்போது எனக்கு அந்த அன்பு இதெல்லாம் கிடையாது. ஐயோ நான் எடுத்து அதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. ஐ எம் வெரி வெரி ரூத்லெஸ். என்னன்னா அந்த ஃபிலிம்க்குன்னு ஒரு ஜெனுவினிட்டி இருக்குது, அதை வந்து ஐ வில் நாட் லூஸ் இட். என்ன ஆனாலும் சரி,
அதை கட் பண்ணிட்டு இன்டர் கட் பண்ணி குதறி விட்டோம்னா இருக்கிற படமும் போயிருங்கிறது என்னோட பிலீஃப். ஸோ நான் இன்னொரு எடிட்டர் சூஸ் பண்ணதுக்கு காரணம் இஸ் பிகாஸ் ஐம் எடிட்டர் அண்ட் ஐ திங்க் ஐம் அ குட் எடிட்டர். இன்னொன்று என்ன, இப்போ நான் இன்னொரு எடிட்டர் கொண்டு வந்து ஒரு பர்ஸ்பெக்டிவ் கொடுத்துருந்தாலும் ஐ திங்க் இந்த கதை வில் பி ஸ்பாயில்ட். இது என்னோட ஜெனுவன் ஃபீலிங். ஏன்னா இந்த கதை இந்த ஒரு பேஸில் தான் இருக்கணும். இங்கே ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு ஃபாஸ்ட்டாக போய் அந்த இன்டர்வல் முடிச்சுட்டு லைஃப் ஒரு சின்ன ஸ்லோ மூமெண்ட் இருக்கும், ஒரு ரெப்பிடேஷன் இருக்கும். ஏன்னா அந்த சர்க்கிள்குள்ளேயே தான் இருக்காங்க. அந்த ட்ரெயின் ஷாட்டுக்கு அப்புறம் கட் பண்ணிவிட்டு அந்த என்டையர் சங்கை விட்டுட்டு ஸ்கூல் படிக்கிற சீன் வச்சுனா நீங்கள் பண்ணிருக்கலாம். இட்ஸ் வெரி ஈஸி. அந்த டிசிஷன்லாம் எனக்கு ஹெல்ப் தேவையில்லை. ஆனால் என்னன்னா இந்த சர்க்கிள் ஆஃப் லைஃப் நீ புரிஞ்சுக்கணும். இந்த படம் இதுதான். இந்த படத்துல வந்து நான் வேற எதையும் புதுசாக கொண்டு வர போறது இல்லை. பட் இந்த சர்க்கிள் ஆஃப் லைஃபை புரியணுங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது என்னன்னா, இவங்க நடிக்கிறது லாங் ஷாட்டை வச்சாதான் இவங்க எவ்வளோ கிரேட் ஆக்டர்ஸுங்கிறது நான் காட்ட முடியும். நான் கட் பண்ணிட்டே இருந்தேன்னா அவங்க எதுக்கு கட் பண்றாங்கிற ஒரு ஃபீலிங். இப்போ சிம்பிள், இப்போ பிரபுதேவா டான்ஸ் ஆடினாருன்னா இஃப் யூ கட் யூஆர் அ ஃபூல்னு அர்த்தம். ஏன்னா ஒரு லாங் ஷாட் வச்சிங்கன்னா அவர் அதில் என்ன பண்ணுறாருங்கிறது டான்ஸ் ஸ்டெப். நீங்கள் அதே மற்ற ஆக்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியா ஆடாதவங்களுக்கு வந்து கேமரா ஷேக் பண்ணுவாங்க, ஜூம் இன் ஜூம் அவுட் போயிட்டு வரும், ஏதோ ஒன்று வரும். அது ஏன்? பிகாஸ் தேர் நாட் இது. இப்போ நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களே, இஸ் பிகாஸ் ஐ லெட் த கேமரா பிரீத். அப்பா அடி வாங்கும்போது மூஞ்சி ஒரு க்ளோஸ், அப்பாவுக்கு ஒரு க்ளோஸ், இங்கே போயிட்டு வந்தோன்னா இவன் நடிக்கிறானா இல்லையானே நமக்கு தெரியாது. அது ஏதோ கட்டுருக்கு. அண்ட் ஐ எம் ஜெனுவன்லி நாட் ஸ்கேர்ட் டு கீப் ஹோல்ட் அ லாங் ஷாட். ஏன்னா நான் அது வந்து ஸ்டைலுக்காகவோ இல்லைன்னா வந்து நான் இப்போ ஃபேஷனபிளாக ஒரு 5 minute ஷாட் வைக்கிறேன்லாம் வைக்கவே இல்லை. அது ஜெனுவனாக இட்ஸ் ஸ்போக். அந்த அப்பாவோட ஃபர்ஸ்ட் இன்ட்ராகேஷன் சீன் வந்து எனக்கு லாங் ஷாட்டில் பார்க்கும்போது எனக்கே அங்கே வந்து ஒரு மாதிரி அள்ளு விட்டுச்சு. என்னன்னா இப்படி அப்பா நடக்கிறாரு, இந்த பசங்க பின்னாடி போகிறாங்க வராங்க. ஸோ அந்த அப்பா எழுந்துக்கும் போது பசங்க பின்னாடி போகும்போது ஐ டென்ட் ஹேவ் த இம்பாக்ட் இந்த லாங் ஷாட். தட் இஸ் வே தேர் இஸ் அ கட். ஒரு ஜெனுவனாக ஒரு ஆர்கானிக்காக when you go and shoot, what is happening is you are able to identify performances. நல்லா இருக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ், இது எதுக்கு நம்ம கட் பண்ணி கெடுக்கிறோம், லெட்ஸ் ஹோல்ட் ஆன் டு. நான் எடிட் பண்ணும்போது எனக்கு பயம் வந்து மெயின் ஸ்ட்ரீமாக ஒத்துப்பாங்களா, ஆடியன்ஸ் எப்படி ஒத்துப்பாங்க, தட் இஸ் நாட் மை கன்சர்ன். அண்ட் அது நீங்கள் எந்த எடிட்டராலும் நீங்கள் பண்ணவும் முடியாது. ஏன்னா நீங்கள் அப்படி பண்ணாலும் யூ வில் ஒன்லி எண்ட் அப் ஸ்க்ரூயிங் அப் த ஃபிலிம்ங்கிறது என்னோட தாட். அந்த ஃபிலிமுக்கு ஒரு ஆனஸ்டி இருக்கணும்ல. ஸோ ஐ தாட் ஐ வில் பி த பெஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் தட் அப்படின்னு. இப்போ சினிமாட்டோகிராஃபி அப்படின்னா ஐ ஹேவ் அ லாட் ஆஃப் கிரேட் சினிமாட்டோகிராஃபி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. பட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன்னா நீங்கள் ஒரு மானிட்டர் முன்னாடி உட்கார வச்சிங்க, ஐ எம் வெரி லேசி டைரக்டர். காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்து இப்படி உட்காந்து நல்லா அப்படியே யாரோ வேலை செய்கிறாங்க, நம்ம அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங் வரும். அண்ட் ஐ எம் மோர் ஆக்டிவ் அண்ட் ஐ எம் மோர் இன்ஸ்டிங்டிவ் வென் ஐபிஎஸ்ல பார்த்துட்டு ஆக்டர்ஸு நான் கேமரா மட்டும் இருந்தால் ஐ எம் லிட்டில் மோர் ரியாக்டிவ். இந்த ஃபிலிம் ஷூட் பண்ணதே கொஞ்சம் அன்யூஷுவலாக இருக்கும். அது ஏன்னா ஐ எம் பீங் வெரி ரியாக்டிவ் டு தட். இன்டர்வல் சீக்வன்ஸில் வந்து அந்த அப்பா ஓடி வர்றாரு, நாங்கள் கட் ஷாட்டும் எடுத்திருக்கோம். அது சரி ஒரு சேஃப்டிக்கு 2 ஷாட் எடுத்து வச்சோம், ஒர்க்கே ஆகலை. அது ஏன் ஒர்க் ஆகலைன்னா அந்த மேஜிக் ஒன்று நடக்குது அந்த லாங் ஷாட்டில். அந்த எல்லாமே சேர்ந்து வரும்போது ஒரு மேஜிக் நடக்குது. அதை நம்ம ரீட்டைன் அதை பண்ணணுங்கிறது தான் என்னோட ஃபீலிங். ஸோ ஐ டோல் மை ப்ரொடியூசர், சார் நானே கேமரா பண்ணுறேன். நான் முன்னாடி ஆட்ஸ்லாம் ஷூட் பண்ணியிருக்கேன், என்னோட ஆட்ஸே ஷூட் பண்ணியிருக்கேன். ப்ரொடியூசர் ஒரு செகண்ட் யோசிச்சார். அண்ட் ஹிஸ் குரு பாஸ்கர் சார்னு சீனியர் சினிமாட்டோகிராஃபர் ஃப்ரம் கர்நாடகா, அவர் சொன்னார், இல்லைடா அவன் இவ்வளோ தூரம் சொல்கிறான், நம்பி விடுனார். ஸோ அவருக்கு ஒரு தேங்க்ஸ். அப்புறம் ப்ரொடியூசர் வந்து நீ பண்ணிக்கடா அப்படின்னு சொன்னார். ஸோ எனக்கு என்ன ஆச்சுன்னா, இட் கேம் மீ கம்ப்ளீட் ஃபோக்கஸ். எனக்கு டிஸ்ட்ராக்ஷனுக்கான டைமே இல்லை. நான் என் ஆக்டர்ஸ், என் கேமரா. அவங்க நடிக்கும்போது ஐ வில் கோ அண்ட் சேஞ்ச் அ கேமரா ஆங்கிள் அண்ட் ஐ கீப் சம்திங் விச் இஸ் வெரி அன்யூஷுவல். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த தாத்தா சொல்கிறார்ல செகண்ட் ஹாஃபில் வந்து இந்த மாதிரி நோ எனக்கு என்ன பண்ணணும்னு தெரிலடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு கன்வென்ஷனல் ஷாட் எப்படி வைப்போம், ஒரு லாங் ஷாட்டை தாத்தா திரும்பும்போது ஒரு க்ளோஸ்அப், தாத்தா வந்து எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலடா, க்ளோஸ்அப் தான் பேசுவாங்க. பட் நான் என்ன பண்ண வச்சுட்டேன், அவர் அப்படி இந்த சைடு ஃபேஸ் பண்ண வச்சுட்டேன். ஏன்னா அவருக்கு அசிங்கம், என்னால் பண்ண முடியல. இதை நான் எப்படி தைரியமாக க்ளோஸ்அப்பில் ஃபேஸ் பண்ணி, அப்போ என்ன ஆகும், இந்த ஃபிலிம் வில் கோ இன் டு த ரெல்ம் ஆஃப் மெலோட்ராமாவுக்கு போயிடும். அவருக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் தேவையில்ல, ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும். அவன் வந்து இல்லைடா கண்ணான்னு சொல்லும்போது இவனுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் போடணும். இட் ஃபெல்ட் வெரி அன்னெசரி. இது மேட்டர் ஆஃப் ஃபேக்ட்னா என்ன பண்ணுவோம், அவர் போய் அந்த சைட் பார்த்துட்டு இருக்காரு, நான் என்ன பண்ண தெரியும், அதான் இந்த பையனை பார்த்துட்டு நல்லா படிக்கணும்னு திரும்பிடுவார். இது ஏன் வருதுன்னா, ஐ ஃபெல்ட் நான் இங்கே தான் இருக்கேன், நான் இங்கே தான் பார்க்குறேன். அது வெரி இன்ஸ்டிங்டிவ். அண்ட் என்னன்னா, லாங் ஷாட் தேர் ஆல் பர்ஃபார்மிங் பிரில்லியன்ட்லி. இதுக்கு நான் க்ளோஸை போட்டு கேட்பேன். தாத்தா அப்படி போறாரு, இப்படி பண்ணிட்டு திரும்புறாரு, சொல்ல வராரு, முன்னாடி போறாரு வராரு, ஏடா நல்லா படிக்கணும்டா அப்படின்னு சொல்லும்போது அம்மா வந்து அவன் நல்லா படிக்கிறேன், நீங்க ஒன்றும் சொல்ல வேணாம். டக்குன்னு இப்படி பார்ப்பாரு, பார்த்துட்டு இது வந்து நான் க்ளோஸ்அப் பண்ண எல்லாமே எனக்கு போயிடும். ஸோ இந்த ஒரு ரியாக்ஷன் கம்ஸ் பிகாஸ் ஐ வாண்டட் சம்திங் டு பி பியூர்.
அவ்வளோதான். ஸோ ஐ ஃபெல்ட் ஓகே, ஒரு சான்ஸ் எடுத்து பார்க்கலாம். பட் ஐ திங்க் ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ டிட் இட். ரொம்ப அடாஷியஸான ஒரு டெசிஷனும் கூட, ரொம்ப. பட் யூ ப்ரூட் இட் ரைட் அப்படின்னு நான் சொல்லுவேன். டாக்கிங் அபவுட் த சினிமோட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங், ஒரு யூனிக்கான ஒரு கிரியேட்டிவ் சாய்ஸ் இது இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களோட அப்பா கூட இருக்கிற சீன்ஸ் அண்ட் சேடான சீன்ஸ் எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்லேயும், அண்ட் ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ், யுஃபோரியா கைண்ட் ஆஃப் இதெல்லாம் வந்து ஒரு கலர் இதுலேயும் கொடுத்துருந்தீங்க. பட் கிளைமேக்ஸில் கலர் சீன்ஸ் தான் அது இருந்துச்சு. ஒரு ட்ராமாவான ஒரு விஷயமா இருந்தாலும் அது அந்த ரீசன் என்ன? ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் எப்போ மாறுதுன்னா, இவங்க அப்பா கூட இருக்கும்போது they don't know எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கிற சீக்வன்ஸ் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் கொண்டு வந்துருக்கும். அந்த டாகோட கிளைமேக்ஸ் சீக்வன்ஸில் வந்து எல்லாருக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியுது. அவங்க ஃபேமிலியாக சிப்ளிங்கை தேடி தான் போகிறாங்க. இவங்களுக்குள்ள எந்த ஒரு இதுவும் கிடையாது. பாபா ஏய் நீ யாரும் தேடாதீங்க, உள்ளே போய் உட்காருங்க அப்படின்னா ஐ கட் டு பிளாக் அண்ட் ஒயிட். பட் பசங்க டோன்ட் நோ வாட் டு டூ. பட் இது என்ன, தேர் ஆல் கமிங் டுகெதர். எப்போ இவங்களுக்குள்ள ஒரு டிட்டாச்மெண்ட் இருக்கோ அப்போ பிளாக் அண்ட் ஒயிட் மாறிடும். அண்ட் பசங்க when they are with themselves they are very happy and ஜாலியாக இருக்கும்போது அப்போ கலர் வந்துடுது. அதே மாதிரி இப்போ அப்பா கூட இருக்கும்போது when it is a இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலில் வைக்கும்போது அந்த அப்பா பேசுறது இட் வாஸ் இன் கலர். ஏன்னா பசங்களுக்கும் அப்பாவுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ காமன் காஸ்ட்ல தான் யூனைட் ஆகிறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு காமனாக வந்து இப்போ வந்து அந்த ஃபியரோ அந்த ஒரு ஆங்ஸைட்டி இல்லை. இப்போ வந்து ஒரு ஜெனுவன் கன்சர்ன் தான் இருக்கு. ஸோ இட் வாஸ் மோர் டு டெபிக்ட் இவங்களுக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் மெயினாக. அண்ட் அஃப்கோர்ஸ் லாஸ்ட்டாக எனக்கு என்ன கேட்கணும்னு தோணுச்சுன்னா, அந்த சொசைட்டியல் ப்ரெஷர்னு ஒன்று, அண்ட் அப்பா இப்படி இருக்காரு, பசங்க சஃபர் ஆகிறாங்க, இதெல்லாமே பார்க்குறாரு அப்பா. பட் அப்பெல்லாம் மாறாதவர், இன்ஃபேக்ட் மாறாதவர்னு கூட சொல்ல முடியாது, அது ஒரு ஆசிலேஷன் இருக்கு. அந்த மாறாதவன் கூட இப்போ எடுத்துக்கலாம். ஒரு டெத், ஒரு 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 எமோஷனல் பில்லராக, சப்போர்ட்டாக, ஒரு கோப்பிங் மெக்கானிசமாக இருந்தால் ஒரு கேரக்டரோட டெத் அவங்கள யுனைட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்டிங் அது. ஒரு இழப்பு தேவைப்படுமா ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகிறதுக்கு? அது நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, ஐ திங்க் இன் வாட் எவர் லிட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹேவ். ஸோ முதல்ல இந்த கதையில் பார்த்தீங்கன்னா இன்டர்வல்லேருந்து த ஃபாதர் ஸ்டார்டிங் டு சேஞ்ச். ஏன் அப்படின்னா குழந்தை நம்மளை விட்டு போயிருப்பாங்களோன்னு ஒரு கன்சர்ன் வருது. ஏன்னா அட்மிஷன் வாங்க போயிட்டாங்க. அதனால தான் அந்த கான்வர்சேஷன் நடக்குது. எங்கே போனீங்க, ஜூட் ஸ்கூல் தானே போனீங்க அப்படின்னு அந்த கான்வர்சேஷன் நடக்குது. இல்லை, அது ஏன் நடக்குதுன்னா அது சொல்கிறேன், நான் இதுக்கு உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கே அப்பப்போ புரியல. சரி, ஸ்கூலில் உனக்கு என்ன பிடிச்சது? 10,000 புக்கில் எப்படி? சரி, அப்போ என்ன இதுலேயும் நான் தோத்துடணுமா? அவங்க போய் படிச்சுட்டா அப்போ எனக்கு என்ன மரியாதை? நான் அப்பன்னு எதுக்கு இருக்கேன்? அது ஒன்று. ஸோ அங்கேருந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பிக்கிறார். மைல்டு சேஞ்ச் தான். என்னன்னா சரி நம்ம இங்கே இருந்தோம்னா டேஞ்சராக போகுது, நம்ம ஸ்கூலில் விற்றுருவோம் தான் ஸ்கூலில் விற்கிறாங்க. அதுலேருந்து அந்த டெத் ஒன்று வருது இல்லை. நான் பார்த்த வரைக்கும், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும், டெத் ஆல்வேஸ் பிரிங்ஸ் அ ஃபேமிலி க்ளோஸ், ஈவன் இஃப் தேர் எக்ஸ்ட்ரீம்லி செப்பரேட்டட். ஏகப்பட்ட பிரச்சனை ப்ராப்ளம் இருந்தாலும் ஒரு டெத் வந்து அவங்கள ரொம்ப க்ளோஸாக இல்லைன்னா கூட பிரிஞ்சவங்கள கொஞ்சம் பக்கம் கொண்டு வரும். ஏன்னா டெத்தில் யூ கோன் ஸ்டாண்ட் தேர் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அதோட இன்னொரு ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் இது. இவங்க கூட அந்த சிப்ளிங் மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இருக்காங்க. அண்ட் ஒரு ஜெனுவன் கேர் அண்ட் கன்சர்ன் போகிறாங்க, தேடுறாங்க. அண்ட் தென் தி ஃபைண்ட் த பாடி. கிடைக்கும்போது முதல்ல அப்பாஸ் ரியாக்ஷன்ஸ் டு ஹோல்ட் த சில்ட்ரன் பேக். போயிடாதீங்கன்னா, கிட்ட போயிடாதீங்க, என்னன்னு தெரியலன்னு. இவங்க கத்துல அவங்க விட மாட்டேங்கன்னா இருடான்னு சொல்லி இவர்கிட்ட போயிட்டு அதை பார்த்த உடனே உடஞ்சிடுறாரு. இப்படியா போனோம். சரி, இப்போ என்னன்னா அப்பாவோட புருட்டாலிட்டியும் ரூத்லெஸ் பிஹேவியரையும் கொஞ்சம் கூட ஈவருக்கும் இல்லை அப்படிங்கிறத ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படி நடக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 4 கேரக்டர்ஸ், இந்த ஃபோர் சன்ஸ் அண்ட் அ ஃபாதர். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த அண்ணன் கார்த்திக் கேரக்டர் இருக்கான், அவன் அடி வாங்குறான், அடிச்சுக்கிறான். நான் இஃப் கார்த்திக் கேரக்டர் டைஸ் இந்த ஃபிலிம், அப்பா அழக்கூடாதா? எஸ், வி ஹேட் அ ப்ராப்ளம், நான் அவனை அடித்தேன், அவன் என்னைய தப்பாக பேசினான், பட் அவன் இப்போ உயிரோடு இல்லைடா. சி, தட் இஸ் த ஜெனுவன் ரியாக்ஷன். அதுக்கான அது எப்படி அவர் ரூத்லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னா, ஹி இஸ் அ ரூத்லெஸ் கை, ஹி இஸ் அ வெரி ரூட் பர்சன், பட் இட்ஸ் ஆல்சோ அ ஹியூமன் பீங். அண்ட் டெத் ஆஃப் சம்படி க்ளோஸ் வில் ஹர்ட் யூ. இந்த கனவே வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம்னு சொல்லி ட்ரீமை ஃபுல்லாக சாக்ரிஃபைஸ் பண்ணுறது யாருக்காக? பசங்களுக்காக. ஸோ அந்த நாங்கள் அப்படிங்கிற டைட்டில் வந்து இந்த 3 பசங்க மட்டும் இல்லை, இன்க்ளூடிங் த ஃபாதர் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நாங்கள் 4 sibling and the father. படம் ஸ்டார்டிங்கில் அம்மா பார்த்தாங்க. அவங்க படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அழுதாங்க. ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க அதை பார்த்துட்டு.
எல்லாருமே படம் நல்லா இருக்கு, ஆக்டிங்லாம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ ஆக்டிங்கை நீங்கள் பர்சியூ பண்ணுறதுக்கு அவங்க அடுத்தடுத்த படங்கள் நடிக்கிறதுக்கு அலோவ் பண்ணாங்க. ஆஃப்டர் ஸ்கூல்ஸ் வேணால் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் ஸ்கூல்ஸ். ஓகே. எங்க ஃபேமிலியில சொன்னாங்க. பின்ன அப்பா கூடயும் அவ்வளோ இல்லை, அம்மா அழுந்துட்டாங்க ஓகே. படம். ஆனா அப்பவும் ஜாலியா தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. கொஞ்ச இடத்துல ஃபன்னும் இருந்துச்சு, கொஞ்ச இடத்துல க்ரையும் இருந்துச்சு அப்படின்னாங்க. அப்பா ரொம்ப எமோஷன் ஆயிட்டாரு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அவங்க படம் பார்த்துருக்காங்க, நீங்க ஸ்க்ரீன்ல இருக்கீங்க, நீங்க அதை பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அதுவும் இல்லாம பேரண்ட்ஸ் இல்லைன்னா அது முடியாது, அவங்கனால தான் இது பண்ணும். வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் எங்கள் பாட்டி அப்பா ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாங்க. எங்கள் அப்பா வந்து இந்த இதர் ஆக்டிங் எல்லாம் படின்றாங்க. ஓகே. நான் ரெண்டும் பண்ணுறேன் சொல்லியிருக்கேன். ஸோ 3 பேருமே ஆக்டிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருக்கீங்க. ஓகே. அண்ட் ஸ்பீக்கிங் அபவுட் ராம் சார், அவரோட இன்டென்ஷன் இப்போ இந்த படத்துக்குள்ள அவர் வந்திருக்காரு, அவர் இந்த படத்தை அகைன் ரிலீஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவரோட பங்களிப்பு இந்த படத்தில் எப்படி இருந்துச்சு? படம் பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்? நான் முதல்ல சார் எங்கே மீட் பண்ணேன்னா, ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன அனடாக்ட் கொடுக்குறேன். நான் வந்து ஃபிலிம் ஸ்கூல் சவுண்ட் டிசைன் படிக்கும்போது இன்டர்ன்ஷிப்புக்கு போவோம். பிரசாத் லேபில் டால்பி தியேட்டரில் இன்டர்ன்ஷிப் போவோம். நான் வந்து கட்டுரை தமிழோட மிக்சிங்கில் ஃபுல்லாக உட்காந்தேன். லட்சுமணன் சார் தான் மிக்ஸ் பண்ணாரு. நான் பின்னாடி ஒன்றும் இல்லை, உட்காந்து பார்க்கணும். நான் அப்போ தான் ராம் சாரை ஃபஸ்ட்டு லைஃப்பில் பார்க்குறேன். ஏன்னா சார் வந்தார், தட் இஸ் லைக் ஸ்க்ரீனை பார்க்குறாரு. ஏன்னா எனக்கு அது பயங்கரமாக இருந்துச்சு. அப்போ நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருவாரு, நேராக போனார், வாய்ஸ் ஓவர் கொடுத்தாரு, வந்தார், மிக்சிங் பண்ணி போட்டாங்க, பார்த்தாங்க. ஸோ நான் அதை பார்த்தேன். ஸோ இதை பார்த்துருக்கோம்னு சொல்லி படம் ரிலீஸ் ஆகும்போது ஃபர்ஸ்ட் டே நான் தேவி தியேட்டரில் போய் படம் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு அந்த வாய்ஸ் ஓவர் எப்படி இருக்குன்னு கேட்கணும்னு ஆசை. படம் பார்க்குறேன். இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு இது இன்ட்ராக்ஷன் வித் ராம் சாருங்கிற ஒரு பர்சன். அதுக்கப்புறம் ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் ஃபிலிம்ஸ். நான் ராட்டர்டாமில் படம் ப்ரீமியர் ஆனபோது நான் போயிருந்தேன். அப்போ ராம் சாரை மீட் பண்ணேன். எனக்கு அப்போ கூட ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு அவர் கூட பேசுகிறதுக்கு. ஏன்னா நம்ம என்ன போய் சொல்ல போகிறோம் அப்படின்னு. ஸோ நானும் ராம் சாரும் அப்புறம் ஸ்டெஃபான் ஒரு ப்ரோக்ராமர், அப்புறம் ஸ்ரீகாந்த்னு ஒரு ப்ரோக்ராமர் இருந்தான். நாங்கள் 4 பேர் வி ஹேட் காஃபி ஃபார் அபவுட் 1 hour. அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு இன்ட்ராக்ஷன் வித் சார். அப்புறம் நான் சென்னை வந்ததுக்கப்புறம் ஒரு 1 month அப்புறம் சார் போய் மீட் பண்ணேன். ஃபிலிமோட லிங்கை கொடுத்தேன். ஏன்னா அங்கே சார் பிஸியாக இருந்தார், அங்கே பார்க்க முடியலன்னு. லிங்கை கொடுத்தா அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி நான் படத்தை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு படம் அப்படின்னு சொல்லி ஒரு 1/2 hour பேசினார். எனக்கு அது ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் வேலிடேஷன்ஸ். ஏன்னா நம்ம ஒரு ஃபேனாக ஒருத்தரோட ஒர்க் பார்க்குறோம், அவர் ஃபோன் பண்ணி படம் நல்லா இருக்குன்னு சொன்னார்னு சொல்லி சரி தான் சான்ஸ், ஒரு வாட்டி அவரை போய் நேராக சந்திச்சிடலான்னு சொல்லி சார் அவங்கள மீட் பண்ணலாமான்னு கேட்டேன். ஐ வெண்ட் அண்ட் மெட்டும். அப்போ ஒரு 2.5 hours 3 hours பேசணும், படத்தை பற்றி ஃபுல்லாக பேசணும். அண்ட் அவர் he was very happy about the film. இது 24 எண்டில் நடக்குது. ஸோ 25 நாங்கள் ரிலீஸ் கொண்டு வரோம். April 18th ரிலீஸ் இது பண்ணுறோம். வாட் எவர் ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் ஸ்க்ரீன்ஸ் அலோகேட் பண்ணப்படல. ஸோ நாங்கள் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி 18th நாங்கள் வி டுக் அவுட் த ஃபில்ம். ஆனால் வி ஃபெல்ட் வி ஹவ் டன் அ ஜெனுவன் ஆனஸ்ட் ஒர்க். அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சா போதும் தான் யோசித்தோம். அப்போ என்னென்னா ராம் சார் எனக்கு ஃபோன் பண்ணார். 20th ஃபோன் பண்ணி படம் ரிலீஸ் பண்ணி எடுத்துட்டீங்களான்னு கேட்டார். ஆமாம் சார், 1 dayலேயே புல் ஆஃப் பண்ணிட்டேன். என்ன ஆச்சுன்னு கேட்டால் சரி நீ நேராக மீட் பண்ணலான்னாரு. நேராக போனேன். ஒரு ஃபஸ்ட் இன்ஸ்டிங் வந்து நீ ஓகே தானேன்னு கேட்டார். எனக்கு அதுவே ரொம்ப சர்ப்ரைசிங். நீ ஓகே தானே, நீ வந்து இந்த ஒரு ஃபிலிமோட நிறுத்தக்கூடாது, யூ ஹேவ் டு மேக் மோர் ஃபிலிம்ஸ். ஏன்னா உன் படம் ஒன்று ஜெனுவன்லி என்னை ரொம்ப மூவ் பண்ண படம் அப்படின்னாரு. அப்புறம் என்ன பிளானுக்கு இல்லை சார், நான் இன்னும் ரீலீஸ் பார்க்குறோம். இல்லை அதை கண்டிப்பாக நம்ம பண்ணணும்னு சொல்லி சொன்னார். நான் இருக்கேன், நீ கவலைப்படாதன்னு சொன்னார். அப்புறம் அவரோட பறந்துப்போ ப்ரொமோஷன்ஸில் சரி ஜெனுவனாக சொல்கிறேனே, எந்த ஒரு ஃபில்ம் மேக்கரோட ஃபஸ்ட் படம் ரிலீஸ் ஆகி 1 dayல புல் ஆஃப் பண்ணோன்னா இட் வில் பி எமோஷனலி எனக்கு அவ்வளோ ஆலை. பிகாஸ் ஐ நியூ படம் வெளில வரும்னு எனக்கு தெரியும். மேட் அ குட் ஃபிலிம், இட் வில் கம் அவுட்னு தெரியும். பட் த டீம் வாஸ் ப்ரோக்கன். ராம் சார் இருந்த பறந்துப்போ இன்டர்வியூவில் வந்து நாங்கள் பற்றி பேசும்போது எல்லாத்துக்குமே ஒரு ஹை எனர்ஜி ஒன்று வந்துச்சு. அப்போ எல்லாத்துக்குமே ஒரு ஜெனுவன் தாட் தட் ஓகே ஃபிலிம் நம்ம எப்படியா வெளில கொண்டு வந்துடலாம் அப்படின்னு, இன்க்ளூடிங் மை ப்ரொடியூசர். எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாக இருந்தார். ஹி வாஸ் கைடிங் அஸ், டெல்லிங் இது மாதிரி பண்ணலாம் இப்படி பண்ணலான்னு. சிங்கிள் ஹேண்டட்லி ஹி வாஸ் ஏபிள் டு ஹெல்ப் அஸ். ஒரு பிளான் பண்ணி இல்லை இப்போ ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு வரும்போது நானும் ப்ரொடியூசர் பேசிட்டே இருந்தோம். வி ஃபெல்ட் ராம் சார் ப்ரெசன்ட் பண்ணினா இட்ஸ் அ பிக் ஆனர் ஃபார் அஸ். ஏன்னா அவரை மாதிரி இந்த படத்தை யாரும் கேரி பண்ணிட்டு போகல. அவரை ஷோஸ் போட்டு ஹி கால்ட் அ லாட் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் படம் அவங்கெல்லாம் சொல்கிற ஃபீட்பேக் தான் எங்களுக்கு வந்து ஓகே இவ்வளோ ஒரு வேலிடேஷனாக கிடச்சிச்சு.
ஸோ சார் சொன்னார், இல்லை நீங்கள் படம், நான் சொன்னேன் சார் இது உங்கள் பேர் இருந்தால் தான் இந்த ஃபிலிம் வில் பி, பிகாஸ் சிங்கிள் ஹேண்டடாக யூ ஹெல்ப்ட் அஸ் கெட் த கான்ஃபிடன்ஸ் டு ரீரிலீஸ் த ஃபிலிம். ஸோ அண்ட் ஜெனுவன்லி ஐ திங்க் நான் அவரை மாதிரி ஒரு செல்ஃப்லெஸ் மேன் என் லைஃப்ல நான் பார்த்ததே நிறைய கிடையாது. பேருக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்து Good எல்லாருக்கும் gesture. ஹெல்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்காருன்னு. அது எப்படின்னு தெரியல. லைக் நான் யாருன்னு எனக்கு ஐ எம் நாட் சார்ஸ் அசிஸ்டன்ட் ஒரு ஜெனுவனா என்ன ஹெல்ப் பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். பட் அவர் விடவே இல்லை. அவர் எண்டு வரைக்கும் அதை பிடிச்சு நோ இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இந்த மாதிரி இன்டர்வியூஸ் பண்ணலாம். நேற்று கஸ்டண்டர் ஷோ போட்டு சாரோட ஐடியா தான். கிரிட்டிக்ஸோட ஒரு ஒரு ரவுண்ட் டேபிள் ஒன்று பண்ணோம். ஸோ ஹீஸ் பீன் அ பிக் பில்லர் ஆஃப் சப்போர்ட் ஃபார் த ப்ரொடியூசர் அண்ட் மீ. ராம் சார் ப்ரெசன்ஸ்னு படத்தில் வருது. அதை விட எனக்கு ஒரு ப்ரௌடர் மூமெண்ட் கிடையாது. பிகாஸ் அவ்வளோ பண்ணியிருக்காரு. சரி, அது நம்ம எப்படின்னா சில விஷயங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இமோஷ்னலாக ஒருத்தரை நீங்கள் அப்லிஃப்ட் பண்ணி வச்சிங்கன்னா அதை நம்ம எப்படி போய் வெளில சொல்கிறது? நான் டவுனில் இருந்தேன், அவர் சொன்ன 2-3 வேர்ட்ஸ் தான் இட் ஜஸ்ட் புஷ்ட் மீ அப். வெரி பர்சனல். உங்க கூட பேசினது, இந்த இன்ட்ராக்ஷன் எனக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும் ரொம்ப இதாகவும் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் உங்களுக்கும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் டைரக்டர் ராம் சார் சொன்ன மாதிரி உங்களோட யூனிக்கான வாய்ஸ் இந்த படத்தில் என்னால் பார்க்க முடிஞ்சது. தொடர்ந்து நீங்கள் நிறையா படங்கள் பண்ணணும்னு நானும் விஷ் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் 3 பேருமே இன்னும் நிறையா படங்கள் நடிக்கணும் வித் பேரண்ட்ஸ் பர்மிஷனோட. அண்ட் ஐ வாண்ட் டு see more films from you guys and you also sir. Thank you sir. Thank you so much. Thank you. தமிழக மக்கள் விரும்பும் தங்கமயில் அடுத்த புதிய கிளை செங்கல்பட்டில் வரும் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 14ஆம் தேதி முதல் கோலாகல ஆரம்பம். உங்களுக்காக ஏராளமான திறப்பு விழா சலுகைகள் காத்திருக்கின்றன. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.